Jai Gurudev. Knowledge sheet 171. Do it until you become it. நீங்கள் அதுவாகவே மாறும் வரை அதை செய்து கொண்டிருங்கள். எது அப்படிங்கிறது பார்க்கலாம். Virtues have to be practiced until they become your nature. நல்ல குணங்கள், பண்புகள் அதெல்லாம் உங்களுடைய இயற்கையான குணங்களாக மாறும் வரை அதை பிராக்டிஸ் பண்ணிட்டே இருக்கணும், பயிற்சி செய்து கொண்டே இருக்கணும். Friendliness, compassion and meditation should continue as practices until you realize that they are your very nature. எது எல்லாரிடத்திலும் நட்போடு இருக்கிறது. Friendliness, compassion, கருணை and meditation, தியானம். இதெல்லாம் நம்ம என்ன, நம்மளுடைய இயல்பான குணங்கள், இதுதான் நாம அப்படின்னு நம்ம உணர்ற வரைக்கும் அதை நம்ம பயிற்சி செய்துட்டே இருக்கணும், அதை பழக்கத்துல வச்சுட்டே இருக்கணும். The flaw in doing something as an act is that you look for a result. ஒரு செயலை ஒரு எதிர்பார்ப்போடு நாம செய்யும் போது அதுல சில தவறுகள் ஏற்படலாம். When it is done as your nature, you are not attached to the result and you continue doing it. ஆனா அதுவே உங்க வாழ்க்கையோட ஒரு பாகமாக, உங்களுடைய இயல்பான குணமாக மாறும்போது, when it is done as your nature, இயல்பாக அது செய்யும் போது, you are not attached to the result. அதோடைய விளைவுகளை பத்தி நீங்க கவலைப்படல, நீங்க அது வாட்டுக்கு பண்ணிட்டே இருப்பீங்க. An action that arises from your nature is neither tiring nor frustrating. An action that arises from your nature, நீங்கள் இயல்பாகவே செய்து கொண்டிருக்கும் எந்த செயலும் உங்களை சோர்வாக்குவதில்லை, சோர்ந்து போக செய்வதில்லை, ஒரு frustration, ஒரு விரக்தியை கொடுக்கறதில்லை. For example, daily routines like brushing your teeth or bathing are not even considered actions because they are so integrated into your life. நாம தினசரி செய்யக்கூடிய பல் துலக்கிறதா இருக்கட்டும், குளிக்கிறதா இருக்கட்டும், இல்லையா, அது அது வாட்டு நடந்துட்டே தான் இருக்கும். Daily routines like brushing your teeth or bathing are not even considered action. அது ஒரு அது ஒரு செயலா நம்ம பார்க்கறது இல்லை, அது வாழ்க்கையோட ஒரு பாகம், அது தொடர்ந்து நடந்துட்டு தான் இருக்கும். You do all this without doership. அது நாம தான் செய்யறோம் அப்படிங்கிற மாதிரி ஆட்டோமேட்டிக்கா அதுவா தானே நடக்கும். காலைல எழுந்தோன்னா கையை பிரஷை தேடி போகும், நடந்துட்டே இருக்கும். When seva is made part of your nature, it happens without doership. அதே மாதிரிதான் சேவையும், மற்றவர்களுக்கு நாம் செய்யக்கூடிய சேவையுமே உங்களுடைய வாழ்க்கையோட ஒரு பாகமாக, உங்களுடைய இயல்பான குணமாக மாறும்போது நான் தான் செய்யறேன் அப்படிங்கிற எண்ணம் இல்லாம செய்ய முடியும். குருதேவட்ட கொஸ்டின் கேட்கிறாங்க, when do you realize that compassion, meditation and seva are your nature? இது எப்போ புரிந்து கொள்ள முடியும்? இந்த கருணை, தியானம், இந்த சேவை, இதெல்லாம் அதுதான் உங்களுடைய இயல்பான குணம் அப்படின்னு எப்ப தெரிஞ்சுக்க முடியும்? குருதேவ் சொல்றார், when you cannot be without them. அது இல்லாம உங்களால இருக்க முடியாது அப்படிங்கிற நிலை வரும்போது, the self-realized ones continue their practices just to set an example. கவனிக்க வேண்டிய விஷயம், a self-realized one, தன்னை அறிந்த ஞானி, one continue their practice. அவங்க என்ன பண்ண, அவங்களும் பண்ணுவாங்களாம். எதுக்காக? just to set an example. இல்லையா, குருதேவ் ஏன் மெடிடேட் பண்றாருன்னா, நமக்கு எல்லாம் அவருக்கெல்லாம் தியானம் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை, எக்ஸசைஸ் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை, திடீர்னு ஜிம்முக்கெல்லாம் போய் பண்ற மாதிரி வரும் இல்லையா. ஏன்னா நமக்கு ஒரு முன்னுதாரணமாக இருக்கணுங்கிறதுக்காக. Even though for them there is no need for any practices. Even though for them there is no need for any practice. அவங்களுக்கு அதெல்லாம் செய்யணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. புரியுதுங்களா? அதெல்லாம் தாண்டிய நிலையில தான் அவங்க இருக்காங்க. இருந்தாலும் ஏன் பூஜைகளா இருக்கட்டும், ஹோமங்களா இருக்கட்டும், இல்ல இந்த மாதிரி தியானங்களா இருக்கட்டும், ஏன் செய்யறாங்க அப்படின்னா அது ஒரு முன்னுதாரணமாக இருக்கிறதுக்கு. அதெல்லாம் செய்யணுங்கிற அவசியம் இல்லை, அந்த நிலையை தாண்டி. ஸோ எல்லோருடும் நட்போடு இருக்கிறது, கருணை, தியானம், சேவா, இதெல்லாம் நாம தினசரி வாழ்க்கையில ஒரு அங்கமாக இருக்கணும்.
அது நம்முடைய பாகமாக நம்ம இருக்கணும். புரியுதுங்களா? வெரி சிம்பிள். ஆர்ட் ஆஃப் லிவிங் ஷுட் பி யுவர் பார்ட் ஆஃப் லிவிங். அவ்வளவுதான். சரியா? சரி, ஓகே.